ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்யக்கூடிய லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குஸ்கா செஞ்சிடலாம். சூப்பராக பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம நினச்ச உடனே டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம். 2 மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இது கூட இப்போ பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கிடலாம். லைட்டாக நம்ம பொரிஞ்சதும் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குஸ்காவுக்கு நிறைய ஆனியன் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம நிறைய ஆனியன் சேர்த்துக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதில் சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். அப்புறம் நம்ம ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிடுவோம். ஒரு கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி அளவு கொஞ்சம் கம்மியாகவும் புதினா அளவு கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கிடலாம். இது கூட ஒரு தக்காளி மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்த்தா நமக்கு வந்து தக்காளி சாதம் ஃப்ளேவர் வரும். அதனால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா மட்டன் மசாலா கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம். தயிர் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தயிர் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா லெமன் ஜூஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஒரு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். ஒரு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம நார்மலாக சாப்பாடு ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு 2 விசில் வச்சிட்டோன்னா சாப்பாடு ரைஸ் கரெக்டாக இருக்கும். எக்கும் நான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வேக வச்சுருக்கிறேன். இப்போ கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் போடணும். ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பெல்லாம் காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு கல் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது உப்பு வந்து நல்லா ஈக்குவலாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வாசனையோடு ரெடி ஆகிட்டு அந்த பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தான் நமக்கு இருக்கும். கரண்டியோட பேக் சைடு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா உதிரியாக நமக்கு அரிசிலாம் உடையாமல் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிட்டு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் நல்லா டின்னர் கூட நம்ம எடுத்துக்கிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். 1 கப் அளவுக்கு இதுக்கு தொளி உள்ள உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். 1 கப் உளுந்து எடுத்தோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிடணும். ரெண்டையும் நம்ம நல்லா வேக வைக்கணும். குழஞ்சி வேகிற அளவுக்கு வேக வைக்கணும். அதனால் 1 கப் உளுந்து எடுத்துக்கிட்டோன்னா 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா குழைவாக வெந்துடும். இல்லைன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அரிசியும் உளுந்து நம்ம ஊற வச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம வறுக்காமலே நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சோன்னா நல்லா சூப்பராக குழஞ்சி வரும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்து நல்லா 5 விசில் வச்சு குழைவாக வேக வச்சுக்கலாம். ஸோ எக்கு நல்லா பாயில் ஆகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரோஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில். இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். இந்த ஹீட்டே போதும், இல்லைன்னா மசாலாலாம் கருகிரும். அப்புறம் எக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கிறேன். இன்னும் பெப்பர்லாம் சேர்ப்போம், அதனால் மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து இதிலே நம்ம சேர்த்துடலாம். பெப்பரும் சால்ட்டும் இதுக்கு மேலே லைட்டாக நம்ம வந்து தூவிக்கிடலாம். இனி வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். லைட்டாக பெப்பரும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். சீக்கிரமாகவே நமக்கு வந்து ரெடி ஆயிரும். ஒரு பக்கம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் அப்படி திருப்பிட்டு இந்த பக்கமும் நம்ம உப்பும் பெப்பரும் லைட்டாக நம்ம தூவிட்டோன்னா சூப்பராக எக் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து உளுந்தங்கஞ்சிக்கு நல்லா உளுந்தும் பச்சரிசியும் சூப்பராக வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்வீட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி கருப்பட்டி சேர்த்துருக்கிறேன். கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் கூட நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ நல்லா காய்ச்சிட்டு தூசி இல்லாமல் இருக்கிறதுக்கு வடிகட்டியிருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம அந்த உளுந்து அரிசியோட கருப்பட்டி வேகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஸ்வீட் தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம்.
ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம சுக்குத்தூள் சேர்த்துக்கணும். சுக்குத்தூள் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வரும். அப்புறம் ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் இருக்கிறதுனால ஒரு சில தேங்காவோட ஏலக்காவை மிக்சியில் லைட்டாக அரைச்சி இதனோடய சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துலேயே டக்குன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் அந்த ஹீட்லேயே நமக்கு வந்து பதம் கரெக்டாகிடும். அவ்வளோதான், எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு, சூப்பரான டேஸ்ட்டில் குஸ்கா நமக்கு ரெடி ஆகிட்டு. அப்புறம் ஆனியன் ரைத்தா செஞ்சுருக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுக்குறதுனால சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அல்லது ரொம்ப தண்ணி விட்டுரும் ரொம்ப ஆனியன் சேர்த்தோம் அப்படின்னா. அப்புறம் எக்கு அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியாக எக் ரோஸ்ட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் ரெடியாக இருக்குது. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கட் நட்ஸும் ரெடியாக இருக்குது. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள்.